எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த விவாகரத்து பற்றி பார்ப்போங்க. டிவோர்ஸ் இப்போ ஒரு வேர்ட் இப்போ ரொம்ப காமனாக ஆகிப்போச்சு. வர 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 கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது. ஒரு பெரிய பெரிய காரணங்கள் இருக்குது. இனிமேல் நம்ம சேர்ந்து வாழவே முடியாது, ரெண்டு பேருக்கு ஒத்தே வராது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் விவாகரத்து போகிறது, சட்டப்பூர்வமாக போகிறது என்பது எஸ், அவருடைய மனநிலைக்கு அது ஏற்புடைய விஷயம்தான். ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா, சின்ன சின்ன ரீசன்ஸ் கூட சில நேரங்களில் பேசி பார்த்தா முடிஞ்சிருக்கும். அதுக்கு ஒரு சொல்றதுக்கு ஆள் இல்லாம அல்லது கேட்கறதுக்கு மனம் இல்லாம இருக்காங்க பாத்தீங்களா? அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு கூட கோர்ட்டுக்கு போறது இருக்கு இல்லையா? அதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். இதெல்லாம் முன்னாடினா அது முன்னாடி உள்ள ஒரு சிஸ்டத்துக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன காரணங்களுக்காக எல்லாம் கோர்ட்டுக்கெல்லாம் போகாது, விவாகரத்து வரைக்கும் போகாதுங்க. ஒரு சின்ன முரண்பாடு வருது, சின்ன கருத்து வருது, ஒரு கோபம் வந்துடுது, ஒரு ஆத்திரம் வந்துடுது, ஏதோ ஒண்ணு பண்றாங்க, ஏதோ ஒரு பேசுறாங்கன்னு சொல்லி இதையெல்லாம் அன்றைய சிஸ்டம், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிஸ்டம் இருந்தது. என்னன்னா, எப்படி இதை தீர்த்துக்குவாங்க அப்படின்னு சொன்னா, எப்படி அவங்களுக்குள்ள கன்வின்ஸ் ஆகிக்குவாங்க அப்படின்னா, ஒரு ஒரு சிஸ்டம் இருந்தது. நம்ம குடும்பத்துல மூத்தவங்க யாராவது இருந்தா அவங்க சொல்றதை கேட்டுக்கிறது. இப்ப இந்த ஒரு கணவன் மனைவி இருக்கானுங்களேன், கணவனுடைய பேரண்ட் அது மனைவியோட பேரண்ட், இவங்களை தாண்டி இந்த ரெண்டு பேருக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு இஷ்யூஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, இதை தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்றதுக்கு கிட்டத்தட்ட அதுக்கு பேர் வச்சுக்கோமே ஒரு பஞ்சாயத்து பண்றதுக்குன்னு வைங்களேன். இவங்க சைட்ல இருந்து ஒரு 4 பேர், இவங்க சைட்ல இருந்து ஒரு 4 பேர் வருவாங்க, உட்காருவாங்க, பேசுவாங்க. பேசி பார்த்துட்டு நீ என்ன, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு நீ என்ன பண்ண, இவன் என்ன, மாத்தி மாத்தி கேட்டு கடைசியில் அவங்க ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க. அந்த சொல்யூஷன்ஸ் ஒரு 70-80% கேட்கிற மாதிரி இருக்கும், ஏற்புடையது மாதிரி இருக்கும். அதனாடி கோர்ட்டுக்கு போய் டைவர்ஸ் அப்படிங்கிறதுக்கு போறதுக்கான அளவுகள் குறைவாக இருந்தது. அன்றைக்கு கன்வின்ஸ் ஆயிடுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அப்ப அந்த சிஸ்டத்தோட அவங்க அடாப்ட் ஆகியிருந்தாங்க, ஒரு பாண்டிங் இருந்துச்சு. இந்த மூத்தவர்கள் அப்படிங்கிறவங்க சொன்னா கேட்கணும் அப்படின்னு இளையவருடைய மனநிலை இருக்கும். மூத்தவர் அதுக்கு தகுதியான மூத்தவர்கள் இருப்பாங்க. அவர் மாமாவா இருக்கலாம், தாய் மாமாவா இருக்கலாம், தாத்தா பாட்டி அண்ணன் உறவுகள் யாரோ ஒருத்தர் சொல்லுகிறத கேட்கும். அந்த சிஸ்டம் அன்னைக்கு இருந்துச்சு. அன்னைக்கு கேட்கவும் செஞ்சாங்க, யங்ஸ்டர்ஸ் கேட்பாங்க. எஸ், எங்க மாமா சொல்லிட்டாரு, நான் கேட்டுக்கிறேன். இல்ல ரைட், நீங்க சொல்லிட்டீங்க, நான் புரிஞ்சுக்கிட்டேன், இனிமேல் அது நடக்காது, நான் பாத்துக்கிறேன். அந்த பொண்ணுன்னா எஸ், நானும் புரிஞ்சுக்கிட்டேன், இனிமேல் நான் அப்படி நடந்துக்க மாட்டேன். ஸோ கன்வின்ஸ் ஆவாங்க. இப்ப அந்த சிஸ்டம் இப்ப குறைஞ்சு போயிடுச்சு, அல்லது இல்லாம போயிட்டே இருக்கு, அல்லது கொலாப்ஸ் ஆகிற குடும்பம் எதுவோ அந்த குடும்பங்கள் தான் இன்னைக்கு டைவர்ஸ்ன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போக வேண்டியதா இருக்குங்க. அந்த இன்னைக்கும் சில குடும்பங்கள் கேட்குது, எங்க மாமா சொன்னானா, உங்க தாத்தா ஏதோ ஒண்ணு உறவுகள் உட்காந்து பேசுற பொழுது சொல்லி கன்வின்ஸ் ஆகிற குடும்பங்கள் சேஃப் ஆயிடுது. நான் சொல்கிறதெல்லாம் பெரிய பிரச்சனைக்காக தீர்வு இல்ல, சின்ன சின்ன கருத்து முரண்களுக்கான ஒரு தீர்வு. இப்பயும் கோர்ட்டுக்கு யாரு போறாங்கன்னு சொன்னால், அந்த சிஸ்டம் இல்லாத அல்லது அதை ஃபாலோ பண்ண தயாராக இல்லாத குடும்பம். ஏன்னா இந்த இளைய தலைமுறையுடைய மனோநிலை மாறி இருக்கிறதுன்னு சொல்றாங்க. நிறைய பேர் அதை என்கிட்ட ஒரு குறையாவே சொல்றாங்க. இல்ல டாக்டர், முன்னாடி மாதிரிலாம் இல்ல, இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பெரியவங்க சொல்றதெல்லாம் கேட்கறது இல்ல, மதிக்கிறது இல்ல. பல பேர் எங்களுக்கு தெரியும், நாங்க வாழ்றோம், எங்களுக்கு பிடிக்கல அல்லது பிடிக்குது, எதுவானாலும் எங்க முடிவை நாங்களே பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு முரண்பாடுகளோடு எங்களுக்கு தெரியும் தான் என்கிற ஒரு எண்ணத்தோடையே இருக்கிறார்கள் இளைய தலைமுறைகள். இதை பார்த்துட்டு நிறைய பெரியவங்க கூட பயப்படுறாங்க. இல்லப்பா, எதுக்கு நான் வேற எதுக்கு ஒரு பஞ்சாயத்துக்குனே வரேன்னு வைங்களேன், இன்சல்ட் பண்ணிடுவாங்களோ, அல்லது நம்ம சொன்னதை கேட்காம போயிடுவாங்களோ, அல்லது எதிர்த்துருவாங்களோ, அசிங்கப்படுத்திட்டாங்கன்னா நமக்கு சிக்கல் ஆயிடுமே, இது எதுக்கடான்னு சொல்லிட்டு பெரியவர்கள் கூட ஒரு குடும்ப பிரச்சனைகளுக்கு, சிக்கல்களுக்கு, உறவுகளுக்குள் பேச தயாராக இல்லாம இருக்கிறாங்க, ஒதுங்கி போறாங்க. அவங்களே வரணும்னு நினைச்சா கூட அவங்க மனைவிமார்கள் விட மாட்டாங்க. எதுக்குங்க உங்களுக்கு தேவையில்லாத வேலை, பேசாம கிடங்க, நீங்க சொன்ன அப்புறம் மட்டும் கேட்டுற போறாங்களா அப்படிங்கிற மாதிரியான எதிர்மறை பார்வையோடு இன்னைக்கு சமூகத்தின் நிலைப்பாடு மாறி போயிருக்குங்கிறதாங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்றாங்க. என் அன்பு மக்களே, அன்பு உறவுகளே, என் இளைய சமுதாயம், இதெல்லாம் நீங்க ஜெனரேஷன்ஸ் கேப் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பேர் வச்சுக்கிட்டாங்க. இது ஜெனரேஷன்ஸ் கேப் இல்லைங்க, உண்மையிலேயே நம்மளை அறியாமல நமக்குள்ள வைத்துக் கொள்கிற ஆப்பு தாங்க அது. ஆக்சுவலா மாற்றணும். எஸ், பெரிய பிரச்சனையை தாண்டி சின்ன சின்ன பிரச்சனை வரும்பொழுது நம்மளை மீறி நீங்க இளைஞர்கள் நினைக்கிறீங்க, உங்களை தாண்டி வயது மூத்தவர்கள் தன்னுடைய சுய அனுபவங்கள் இருக்கும், நிறைய விஷயங்களை பார்த்ததனுடைய விளைவுகளை பார்த்து அவர்கள்ட்ட இருந்து ஒரு நல்ல கருத்துகள், ஒரு சொல்யூஷன்ஸ், ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கலாங்க. ஸோ அந்த ரெஸ்பெக்டை கொடுங்க. பழைய மாதிரி அந்த ரெஸ்பெக்ட் ஏற்ற மாதிரி பெரியவர்கள் தன்னை நடந்து கொண்டு அந்த சிஸ்டத்துக்கு தன்னை தயார்படுத்துகிற, மீண்டும் பெரியவங்க சொன்னா கேட்கணும் என்கிற எண்ணத்துக்கு இளைய தலைமுறைகளை சொல்லக்கூடிய அளவுக்கு தகுதியான பெரிய தலைமுறைகளும் பழைய மாதிரி வந்தால் மட்டும்தான் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக கோர்ட்டு படியேறுகிற என்கிற ஒரு எண்ணம் சமூகத்திலிருந்து குறையுங்க. நன்றி, வணக்கம்.